ஹலோ மக்களே, சரியான மழை இன்னைக்கு. மழையிலையும் படிக்கிறது நிறுத்த முடியுமா? ஸோ சில்லுன்னு கிளைமேட்டில் படிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நைட் ஸ்டடி அப்படிங்கிறதுனால ரொம்ப பசிச்சுது. ஸோ நானே செல்ஃபாக ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டு மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸுக்கு பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸ்பைரல் பண்ணி வச்சுருந்தேன். இதை சில சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைல்டாக சாங் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். படிக்கும்போது சாங்ஸ் கேட்டு படிக்கிறது எனக்கு பிடிக்கும். தியரியாக இருந்தாலுமே அதை நான் பண்ணியிருக்கேன். பட் நிறையா பேருக்கு அது அப்ளிகபிள் ஆகுமா என்னன்னு தெரியல. நீங்களும் என்ன மாதிரி பாட்டு கேட்டே படிப்பீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் 20 to 25 கொஷின் சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ கொஷின்ஸ்க்கு 1 hourக்கு மேலே ஆகுது, எனக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு 10 கொஷின் கிட்ட சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூலில் நீங்கள் மேக்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, பயோ மேக்ஸ் ஆர் சிஎஸ் மேக்ஸ். அதே மாதிரி காலேஜில் இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் உங்களுக்கு சூப்பராக வரும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கு கண்டிப்பாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது. எக்ஸலண்ட்டாக நீங்கள் மேக்ஸ் பண்ணுவீங்க. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தாண்டி கொஷின்ஸ் போகாது. 11th 12th அந்த மாதிரிலாம் போகவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் 6th to 10th வரைக்கும் தான் மேக்ஸுக்கு நமக்கு சிலபஸ். ஸோ அடிப்படையாக கணக்கு தெரியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போக தேவையில்லை. பேசிக்ஸான மேக்ஸு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஆனால் நிறையா பேர் மேக்ஸ்னாலே ஐயோ மேக்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காரணம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. தியரி டெய்லி விழுந்து விழுந்து படிக்கிறதுல பாதி கூட மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு உட்காந்து வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு மேக்ஸ் வரும். எத்தனை நாள் கழிச்சு மேக்ஸ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலுமே 25க்கு 20+ மேலே போடுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ண தேவையில்லை. டெஃபினட்டாக 25க்கு 23 24 உங்களுக்கு பாசிபிளாக தான் இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் 25க்கு 25 தாராளமாக போடலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 மாதம் நான் மேக்ஸ் ஒர்க் அவுட்டே பண்ணல சரியாகவே. மேக்ஸ் சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு டெஸ்ட் சீரிஸ் நான் போடும்போது 25 கொஷின்ஸுக்கு 15 கொஷினுக்கு மேலே கூட என்னால் போட முடியல. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஜிஎஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோமோ அதில் பாதியாச்சும் மேக்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஜிஎஸ் 75 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா 25 கொஷின்ஸ் மேக்ஸ் இருக்குது. ஜிஎஸ்க்கு 75 எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் ஹைலி கஷ்டம். ஆனால் அதுவே 25க்கு 25 மேக்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு சென்டம் அப்படின்னா மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. மேக்ஸில் அவங்க சென்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 25க்கு 25 மேக்ஸில் பாசிபிள். அதுவே 75க்கு 75 ஜிஎஸ்ல நாட் பாசிபிள். ஸோ எது நமக்கு பாசிபிளாக இருக்கோ அதுக்கு நம்ம டைம் அலோகேட் பண்ணி பண்ணணும். இப்போ நீங்கள் குரூப் 4ல் உங்களுக்கு சர்வீஸ் வாங்கணும், இல்லை குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 125க்கு 120+ போட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் 100% கிளியர். நீங்கள் இப்போ கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு யார்கிட்ட சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் இந்த ரெண்டும் இந்த அளவுக்கு ஒருத்தங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஜிஎஸும் அவங்க பண்ணியிருப்பாங்க. 75 கொஷினுக்கு 50+ கொஷின் ஜிஎஸ் கண்டிப்பாக பாசிபிள். அப்போ 120+ நம்ம ஆல்ரெடி தமிழ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதோட நமக்கு ஜிஎஸில் 50+ அப்படிங்கும்போது 170+ வந்துருச்சு. அப்போ நம்ம தாராளமாக ப்ரிலிம்ஸ் கிளியர். ஸோ மேக்ஸுக்கு டைம் அலோகேட் பண்ணி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த நைட் ஸ்டடி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பண்ணேன். டைமிங் 10 மணிக்கு உட்காந்தேன், 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் நிறையா கொஷினுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினாக இருக்குது, ரிப்பீட்டடாக பார்த்த கொஷினாக இருக்குது. ஆனால் எங்கேயோ எரர் ஆகுதே, ஆன்சர் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் எங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியன் எக்கானமிக்கும் இந்தியன் பாலிட்டிக்கும் பெய்டு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். 2 பேட்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்ச். 120+ ஆஸ்பிரன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அது என்னன்னு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸல் பேட்ச்னு இந்தியன் எக்கனாமிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் 2 மீடியமுக்கே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸல் பேட்சில் சமச்சீர் புக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கில் கவர் ஆகிற எக்கனாமி லெசன்ஸோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை நீங்கள் சூப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பேட்சோட டியூரேஷன் 15 நாள். 10 நாள் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க,
5 நாள் டெஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 5 நாள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்கனாமி இருக்க போகுது. ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 30 லெசன்ஸ். ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அப்போ 10 நாளில் 30 லெசன் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 500 கொஷின்ஸ் வந்து கவர் ஆக போகுது 5 ரிவிஷன் டெஸ்ட்டில். கொஷின் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து பைலிங்குவலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழில் இருக்கும். எகைன் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும். டெஸ்ட் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இந்த பேட்சோட அமௌண்ட் 199 ருபீஸ். பேட்ச் உங்களுக்கு மார்ச் 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். போனஸாக உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிற எனார்மஸ் மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் போனஸ் அப்படிங்கிற கைடன்ஸ். இது நீங்கள் 30 லெசன்ஸுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் வாங்குறதுக்காக மட்டும்தான் 199 அப்படிங்கிறத பே பண்ண போகிறீங்க. இது ஒரு செப்பரேட் பேட்ச் அப்படிங்கிறனால மார்ச் 10 அன்னைக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லைனாலுமே, மார்ச்சில் ஜாயின் பண்ணாமல் ஏப்ரல், மே, ஜூன் எப்போ ஜாயின் பண்ணாலுமே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதே 30 லெசன்ஸ் தான். ரிவைஸ்டு புக் ரிலீஸ் பண்ணாலுமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. மொத்த புக்கையும் மாற்றுற வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த பேட்சை, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மி டேஸில் எக்கனாமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸுக்கு மெயின்ஸ் பாலிட்டி நோட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 25 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் 199 ருபீஸ். இந்த ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் முடிக்காமல் மெயின்ஸும் கம்பைண்டாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே இதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். அண்ட் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணோம். பாலிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே எக்கனாமி பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்க விருப்பப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு கெட் ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்டுன்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.